بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கடந்த இரவுகளில் அல்லாஹுவோடு நெருங்குவது சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பார்த்தோம். முதல்ல அல்லாஹு அக்பர், அதனை தொடர்ந்து வலதிக்ருல்லாஹி அக்பர், அதனை தொடர்ந்து வரில்வானும் மினல்லாஹி அக்பர், அதனை தொடர்ந்து கடந்த இரவுல ஈமானுடைய படிநிலைகள். ஈமான் என்பது அல்லாஹ்விடத்துல நெருங்குறதுங்கிறது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், அதுக்கு அந்த மெத்தடில் போனாதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அந்த படிநிலைகளில் முதல் படி என்ன? முதல்ல உள்ளது அல்லாஹ்வை அறிதல், அல்லாஹ்வுடைய அறிவு, அதன் மீது தான். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அறிவுக்கு அப்புறம் ரெண்டாவது நிலை, அறிவு வந்ததுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? நம்பிக்கை, ஈமான். அறிவுக்கு அப்புறம் ஈமான் என்கிற நம்பிக்கை, நம்பிக்கைக்கு பிறகு மூன்றாவது செயல்பாடு இஸ்லாம். இஸ்லாம் என்கிற நடைமுறை சார்ந்த செயல்பாடுகள். அந்த இஸ்லாமுக்கு அடுத்த ஸ்டெப்பு இஹ்சான். அழகா சொல்லிட்டீங்க, இஹ்சான். இஹ்சானுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம், நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு வெளிப்படுறது, அல்லது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்பதை போல அல்லாஹ்வை வெளிப்படுவது என்கிற அடுத்த நிலை. நடைமுறையை நாம செய்யக்கூடிய இஸ்லாமிய செயல்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை, நம்முடைய வாழ்க்கை முறையை எல்லாவற்றையும் இறைவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லது நான் பார்த்துக்கிட்டு நான் செய்யும்போது அல்லாஹ் என்ன பார்க்குறான், நான் அல்லாஹ்வை பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு செய்யணும். ஒருவேளை அந்த ஃபீல் எனக்கு வரலை, அந்த உணர்வு எனக்கு வரலை அப்படின்னா, நான் குறைஞ்சபட்சம் அல்லாஹ் என்ன பார்க்குறான் என்கிற ஒரு மனநிலையிலேயாவது நாம அந்த நிலைக்கு வந்து ஆகணும். அப்படி வந்தால் தான் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வை நோக்கி நெருங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த உணர்வு வரலை அப்படின்னா சும்மா பேருக்கு நாம காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம், தொழுதுகிட்டு இருப்போம், ஓதிக்கிட்டு இருப்போம். எல்லாமே வெறும் வெற்று காரியமாக இருக்குமே தவிர ஒரு ஈடுபாடுள்ள அல்லாஹ் விரும்புகிற மாதிரியான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை முறையாக அந்த வாழ்க்கை முறை இருக்காது. அப்படி இருக்கணும் அப்படின்னா அது நம்முடைய உணர்வோடு கலக்கணும். நாம் எதையெல்லாம் கேட்குறோமோ, எதையெல்லாம் உணர்றோமோ, எதையெல்லாம் நம்புகிறோமோ, அந்த விஷயங்கள் எல்லாமே வெறும் அறிவாக மட்டும் இல்லாமல் அது உணர்வாக மாறணும். எது நம்முடைய உணர்வில் கலக்கிறதோ அதுதான் நம்முடைய செயல்களில் தரத்தை நிர்மாணிக்கும். எதையெல்லாம் நம்முடைய கடந்த காலத்தில் எது நம்முடைய நினைவுகளில் பசுமையாக இருக்குன்னு பார்த்தா, என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் உணர்வோடு கலந்து நம்முடைய மனதில் பதிஞ்சிருக்குதோ அதுவெல்லாம் அப்படியே மனசுல பதிவாயிருக்கும். இன்னைக்கு கேட்டால் நீங்க அதான் சொல்லுவீங்க, உங்க கடந்த காலத்தில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நம்ம எல்லாருக்குமே சில நிகழ்வுகள் நினைவுக்கு வரும். அது எல்லாவற்றின் பின்னணியில ஒரு உணர்வு கலந்துருக்கும். ஒன்று அன்பா இருக்கலாம், அல்லது ஒரு காதலா இருக்கலாம், அல்லது இரக்கமா இருக்கலாம், அல்லது பயமா இருக்கலாம், அல்லது பதட்டமா இருக்கலாம், அல்லது கோபமா இருக்கலாம். இது எல்லாமே உணர்வுகள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வோட எது சம்மந்தப்பட்டு இருந்துச்சோ நாய் துரத்துச்சு பார்க்கணும். எத்தனை வயசுல? இப்ப வயசு 55. 7 வயசுல சொல்வார், தெருக்குள்ள நுழைஞ்ச அந்த கண்ணம் கரையில அப்படி கண்ணை பார்த்த உடனே வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு. இது மட்டும் மறக்கலையே, அதுக்கு பின்னாடி எவ்வளவோ மறந்துட்டார். நேத்து முந்தா நாள் உள்ளதெல்லாம் மறந்துட்டார். ஆனா 7 வயசுல உள்ளது இப்ப சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு அந்த உணர்ச்சி, அந்த பயம் என்கிற உணர்ச்சி கலந்ததாக அந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. இது மாதிரி வாழ்க்கையில எதுவெல்லாம் உணர்வோடு கலந்ததோ அதை அழிக்கவே முடியாது. அதுதான் பசுமரத்தானிங்கிறது. பெரும்பாலும் குழந்தைகள் உணர்ச்சி பூர்வமானவங்க. குழந்தை பருவத்தில் உள்ளதெல்லாம் ஏன் நினைவுல இருக்குது பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தா, எல்லா விஷயங்களையுமே உணர்வு பூர்வமா அணுகக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு மனநிலை குழந்தை பருவத்தில் இருக்கும். நாள் ஆக 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 நம்ம அதை சாகடிச்சிருவோம். நம்ம இந்த ஒரு உலகம், காசு, பணம், பதவி, அந்தஸ்து, அவனை எப்படி ஏமாத்துறது, நம்ம எப்படி மேல போறது, இவன் எப்படி கீழே இருக்கிறது அப்படிங்கிற இந்த அரசியலை எல்லாம் கத்துக்கிட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாம உணர்வுகளை சாகடித்து கொண்டு உலகத்துல பெரிய ஆளாக வருவதற்கு மாறிடுவோமா? அப்ப நம்முடைய நிகழ்வுகள்ல பல விஷயங்கள் நினைவுல இருக்கவே மாட்டேங்க. 25 வயசு, 27 வயசு, 28 வயசு, 30 வயசு, அதுல நடந்த நிகழ்வுகள் ஒரு 10 நிகழ்வு சொல்லுனா சொல்ல தெரியாது.
ஆனா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதுல ஒரு லிஸ்ட் சொல்ல முடியும். அவன் படிச்சான், இந்த ஃப்ரெண்டு படிச்சான், அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இப்படி போவேன், இப்படி நடப்பேன், அப்படியெல்லாம் சொல்ல முடியும். ஆனா அதுக்கு பின்னாடி நடந்துச்சு இது. ஆக்சுவலி மூளையில ஃபைல் கணக்குப்படி பார்த்தா அந்த 8 வயசு 7 வயசுல உள்ளதெல்லாம் அடியில கணக்கு ஃபைல். அதுக்கப்புறம் அது மேல 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 ஃபைலை போட்டு 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 இவ்வளவு ஃபைல் மேல ஏறி இருக்கு, உள்ள கிடக்குறது நினைவுல இருக்கு. ஆனா நமக்கு பக்கத்துல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதெல்லாம் நம்ம மேல் மூளையில இருக்கு, அது நினைவுக்கு ரீகால் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அதெல்லாம் உணர்வுகள் சம்பந்தப்படல, இதெல்லாம் உணர்வு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப நாம இறைவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கம் குறித்து, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் எல்லாம் நம்முடைய உணர்வோடு கலந்ததாக செயல்படுத்த வேண்டும், அதை புரிய வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும். அதுக்கு தான் நபித்தோழர்களை பத்தி பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்க நம்மளை விட ரொம்ப மேம்பட்ட இறை நெருக்கத்துல இருந்தாங்க. நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ நம்மளை விட 50 மடங்கு 100 மடங்குக்கு மேல அவங்க அல்லாஹ்வோடு நெருங்கி இருந்தாங்க. எப்படி நம்ம சொல்றோம், அல்லாஹ் செய்யணும் சொன்னதை செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் விட்டுருன்னு சொன்னதை விட்டுட்டாங்க, அல்லாஹ் தொழுவுன்னு சொன்னா தொழுதுட்டாங்க, அல்லாஹ் தியாகம் பண்ணுன்னா தியாகம் பண்ணிட்டாங்க. நம்ம இது எல்லாத்துலயும் நமக்கு சிக்கல் இருக்கு. எல்லாத்துலயும் கொஞ்சம் செய்யறோம், ஒரு பேருக்கு செய்யறோம், ஒரு சமூகத்துக்கு செய்யறோம், குடும்பத்துக்கு பயந்து செய்யறோம், ஆசிரியருக்கு பயந்து செய்யறோம், பெற்றவங்க தப்பா நினைப்பாங்களேன்னு செய்யறோம். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக வேண்டி செய்யறோம். ஆனா அவங்க நிஜமாகவே அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த காரியத்தை எல்லாம் ரொம்ப இயல்பா செஞ்சாங்க. வருஷ கணக்கில் பழக்கப்பட்டு போன காரியங்களை கூட அல்லாஹ் கூடாதுன்றானா, ஓகே வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாசம் போயிரும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிரும்னா எதுக்கு அது அப்படின்னு உங்களால விட முடிஞ்சிச்சு. ஒரு தாயின் கோபத்துக்கு ஆளாக விடுவோம் என்று நினைக்கும் பொழுது குழந்தைகள் சிலது விட்டுரும், வேணாம் எங்க அம்மா அடிப்பாங்க, எங்க அத்தா அடிப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குழந்தை அதை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அம்மா அத்தாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் நினைச்சு பயம் வந்து அதை செய்யாம விலகுது இல்ல. அது மாதிரி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது என்று பயந்து எல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாதுனானோ எல்லாத்தையும் செய்யாம அவங்க விலகினாங்க. அப்ப நம்மளை விட அவங்க ஒருபடி மேலாய் விலகினதுக்கு என்ன காரணம்? எது காரணமா இருந்துச்சு? அந்த உணர்வோடு சம்பந்தப்படுற வாழ்க்கை விட உங்களுக்கு கிடைச்சு. அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா அல்லாஹ் பாக்குறாங்கிறத ஃபீல் பண்ணுகிற ஒரு சூழல் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்குது, நடந்த உடனே டக்குனு அல்லாஹ்ட்ட இருந்து மெசேஜ் வரும், ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க, ஏன் செஞ்ச அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏதாவது நல்ல காரியத்தை செஞ்சா உடனே அல்லாஹ் பாராட்டுறான், வெரி குட் சூப்பர் நல்லா செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். டக்கு டக்கு டக்குன்னு ரிசல்ட் வருது. இப்ப கணக்குள்ள ஒரு சிப்பந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு வேலைக்காரரு, முதலாளி எங்க இல்ல எங்கேயோ இருக்கிறாரு, மொபைல்ல கேமரா பாக்குறாரு, அவன் இங்க விளையாண்டுகிட்டு இருக்கான், டக்குனுங்கிறது போன் வருது, ஏய் என்ன அங்க நிக்கிறிய கஸ்டமர் பாரு. அப்ப அவனுக்கு பசுமையா இருக்கு, ஃபீல் எப்படி இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்காரியா. அதே மாதிரி சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. ஏன்னு குர்ஆனை நீங்க திறந்து பாருங்க, நபிகளாருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளுக்கு தானே அல்லாஹ் குர்ஆன் இருக்கலாம், எல்லாமே உணர்ச்சி பூர்வமா டக்கு டக்குன்னு. அப்ப எல்லா நேரமும் எல்லாம் அலர்ட்டா இருந்தாங்க. சில நேரங்களில் பயம், என்னத்தையாவது ஒன்று சொல்லிடக்கூடாதுப்பா, டக்குன்னு அல்லா நம்ம சொல்லிட்டோம்னா வாய் பத்திக்கிட்டு இருந்தாங்க. சில விஷயங்களை கேட்கறதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க இதை பத்தி கேட்கணும்னு நினைச்சோம், ஆனா கேட்டு அது ஒருவேளை அல்லாஹ்வுக்கு பிடிக்காம இருந்து இதையெல்லாம் இப்படி எல்லாம் கேட்கிற அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி அப்படியே அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சுட்டாங்கன்னா கடைசியா கியாமத் நாள் வரைக்கும் நம்ம திட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்களே. இப்ப நம்ம குர்ஆன் ஓதுனா அதான் அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் யாருக்கு தப்பத்தியதா அபீலஹபிம் தப்பு, அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசமடையட்டும், அவனும் நாசமடைந்தான். எப்போ உள்ளவன் அவன். இன்னைக்கு நம்ம திட்டிட்டு இருக்கோம்ல, நம்ம மட்டுமா திட்டுறோம்? போன நூற்றாண்டு, அதுக்கு முந்தின நூற்றாண்டு, அதுக்கு முந்தின நூற்றாண்டு, அதுக்கு முந்தின நூற்றாண்டு, இனிமே அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு, அதுக்கு பிறகு கியாமத் நாள் வரைக்கும் வர்ற எல்லா குர்ஆன் ஓதுற எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க. தப்பத்தியதா அபீலஹப். சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு பயம் இருந்துச்சு, என்னத்தையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேட்டு அது தப்பா போய் டக்குனு அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சு, எதுக்கு யாராவது வெளியூர்ல இருந்து வரமாட்டாங்களா, இப்படியே சொல்றாங்க. யாராவது வெளியூர்ல இருந்து வரமாட்டாங்களா, இந்த பயமெல்லாம் இல்லாத ஆள் யாராவது வரமாட்டாங்களா, அப்படியே பயமே இல்லாம டக்குன்னு கேட்க மாட்டாங்களா, அந்த கேள்விக்கான பதில ரசூலுல்லாஹ்விடம் நாம பெற்றுக்கொள்ள மாட்டோமா, இப்படி எல்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா அப்படியே பசுமையா இருக்கு. பாக்குறாங்கிற அந்த ஃபீல் வந்து அப்படியே 24 மணி நேரமும் அல்லாஹ் கவனிக்கிறாங்கிற அந்த சிந்தனை அவங்களுக்கு அவ்வளவு பசுமையா இருந்துச்சு. குர்ஆன்ல நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், அது மாதிரி நிகழ்ச்சிகள் ஏதாவது, இது மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்து அது சம்பந்தமா ஒரு பெரிய வாத பிரதிவாதங்கள் ஓடிய
உங்களுடைய நினைவுகள்ல இருக்கிற சில குர்ஆன்ல சொல்லப்பட்ட வரலாற்று செய்திகளை சொல்லுங்க பார்க்கலாம், நினைவுபடுத்துங்க. நிறைய சொல்லலாம். என்ன ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட சப்தமா பேசினாரு. குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சிருந்தான். என்ன வசனம் இறக்கியிருந்தா, அல்லாஹ்வுடைய தூதரோட உங்களுடைய சப்தத்தை உயர்த்த கூடாது. இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது அவங்க சத்தத்தை விட உங்க சத்தம் உசரக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கலாம். ஒரு சஹாபி சாபித் பின் கைஸ்னு நினைக்கிறேன், அவரு அந்த வசனம் இறங்கின பிறகு பள்ளியாச பக்கம் ஆளே காணும். இந்த சாபித் பின் கைஸ் யார் அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு வலது கை மாதிரி. ரசூலுல்லாஹ் கத்தீப் ரசூலுல்லாஹ்மாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்போக் பர்சன். ரசூலுல்லாஹ் எதையாவது சொல்ல நினைச்சாங்கன்னா சில நேரங்களில் நீ சொல்லம்பாங்க. அவர் நல்ல கணீர் குரல் அப்படி எந்திரிச்சுன்னு ஒரு பெரிய அறிவிப்பு செய்வார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதி மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ல நினைச்சதை சொல்ற அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி ஆளா, குரல் கனமா இருக்குமா. இவர் என்ன பண்ணிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரோட சத்தம் கூட கூடாதா, நான் போய் நின்னாலே எனக்கு சும்மா பேசினாலே இப்படித்தானே இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தோட என் சப்தம் ஹைட்டா கூட தானே இருக்கும். பயந்துக்கிட்டு வீட்டிலே ஆள் உட்காந்து வரவே இல்லை பள்ளியாச பக்கமே. ரசூலுல்லாஹ் எங்க ஆளை காணோம், ஆளை கூட்டு வா பார்த்துட்டு வா. வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்னப்பா என்ன விஷயம், இந்த மாதிரி வசனம் இறங்கிருச்சு, அல்லாஹ் என்ன சபிச்சிருவானோ, நான் பயப்படுறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் இருந்து சொல்லுவாங்க, இப்படி நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவர் ஃபில் ஜன்னா, அவர் நரகவாசி கிடையாது, அவர் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர் கிடையாது, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய மனுஷன் தான், அதை இதை சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நற்செய்தி சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த நிகழ்ச்சி அந்த ஊர்ல எவ்வளவு பரபரப்பா பேசும், அவருக்கு எப்படி இருந்துரும். இதை சொன்ன உடனே இப்படி ஒரு வசனம் இறங்குது, அந்த வசனத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை ரசூலுல்லாஹ் அவருக்கு நற்செய்தி சொல்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுதுன்னு உடனே அவருக்கு அது எவ்வளவு பெரிய உணர்ச்சிகரமான விஷயமா இருந்திருக்கும். அவர் வாழ்நாள் முழுக்க இதை மறந்துருக்க முடியுமா? அவர் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க உங்க வீட்டுல கொஞ்சம் அதி போக்குறது பத்தியா 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 ஊரெல்லாம் பேச்சா கிடக்கும்ல, ஊரெல்லாம் பேச்சா கிடக்கும்போது அது எவ்வளவு பசுமையா இருக்கும். இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்ச, நம்ம எல்லாரும் இயல்பா உறவாடுகிற விஷயங்கள் மறக்கவே மறக்காத அவ்வளவு வெளிதா. டக்குன்னு நியூஸ்ல போட்டு விட்டாங்க, ஸ்டாலின் அப்படி பேசினார், வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு பேரவையில் மசோதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, நியூஸ் வந்துச்சா இன்னைக்கு. அவன் எல்லாரும் பார்த்துட்டோன்னு வைங்க, எத்தனை பேர் பார்த்தோம் பார்க்கணும் தெரியல, பார்த்துட்டோன்னு வைங்க, ஓ பரவாயில்லப்பா ஒரு பெரிய பஞ்சாயத்தா பரவாயில்ல கட்சா நின்று பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக வக்ஃபுக்கு ஆதரவாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நின்றுருக்கார் அப்படிங்கும் போது ஒரு ஃபீல் வரும்ல. அந்த ஃபீல் எனக்கு மட்டும் உள்ளதில்லை, யாரெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டோமோ எல்லாருக்கும் அந்த ஃபீல் வரும், எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அது ஒரு ஒரு வகையில நம்ம சமூகத்துக்கு செய்யப்பட்ட நன்மைன்னு நினைக்கும் பொழுது அது நம்முடைய உணர்வோட கலகம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்ச்சி வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். வேற வேற ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கண்ணு தெரியாத சாபி ஒருத்தர் வருவாரு, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னடா இந்த நேரத்துல இந்த மனுஷன் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு கடுகடுப்பா, அவருக்கு கண்ணு தெரியாது. ரசூலுல்லாஹ் அவர் பார்த்தபடியே ஒரு சிடு சிடுன்னு மூஞ்சி திருப்பிக்குவாங்க. அல்லாஹ் உடனே வசனம் இருக்கான், அபஸ வத்தவல்லா, இந்த முகமது கடுகு எடுக்கிறார், அவர் அஞ்சாஹுல் அமா, ஒரு குருடர் அவரிடத்துல வருகிற பொழுது முகம் திருப்புகிறாரா, யாருக்காக வேண்டி இவர் யாரை பகைக்க நினைக்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சு. இப்ப எப்படி அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அவருக்கு ரசூலுல்லாஹ் கடுகடுப்பா மூஞ்ச திருப்புனது அவருக்கு தெரியாது, ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாத. ரசூலுல்லாஹ் திட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும், கண்ணு தெரியாது. இப்ப அல்லாஹ் வசனம் இறக்கணும் உடனே, அல்லாஹ் வசனம் பாத்தியா கேள்விப்பட்டியா, நேற்று என்ன வசனம் இறங்குச்சு, அந்த உம்மி மக்தூம் சம்பந்தமா பேருக்கான அந்த ஆளு போன இடத்துல ரசூலுல்லாஹ் இப்படி பண்ணி விட்டாங்களாம், ஊர் உலகத்தையே தெரியாது, ஆனா ஊருக்கிழமை தெரிஞ்சு போயிடும் வசனம் இறக்கணும் உடனே. அது வரைக்கும் யாருக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச செய்தி வசனம் இறக்கணும் உடனே ஊரெல்லாம். அதே இது மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்வுகள். ஒரு கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் குர்ஆன் அதை எடுத்து வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அந்த வசனம் நம்பர் சொல்றேன், 9வது அத்தியாயம் 38வது வசனம், 38ல இருந்து. இது மாதிரி நிறைய இருக்கு, சாம்பிளுக்கு 1-2 பார்த்து நம்ம அடுத்த மேட்டருக்குள்ள போயிடலாம். ஒரு தூரமான போர்க்களத்துக்கு போகணும்னு அறிவிப்பு வருகிறது. மூமின்கள்ல ஒரு சாராரு போறதுக்கு தயங்கிக்கிட்டு நிக்கிறாங்க, போருக்கு போகணுமா அப்படின்னு. ஏன் போருக்கு போய்கிட்டு, அது கொஞ்சம் சிரமம்ல, நிறைய இழப்பு இருக்க, துன்பமா இருக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியது இருக்க, வியாபாரம் போக்குவரத்து பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தயங்குறாங்க. இப்பதான் அல்லாஹ் வசனம் இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மாலக்கும், மூமின்களே உங்களுக்கு என்ன ஆச்சு, இதா கீல லக்கும் இன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் பால் புறப்பட்டு செல்லுங்கள், போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால், சாக்கல்தும் இலல் அருள், பூமியின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடுகிறீர்களா,
அரலீத்தும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில நீங்க திருப்தி படுறீங்களா? ஃபமா மதாவுல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா கலீல். மறுமையோடு கம்பேர் பண்ணும்போது இந்த உலகம், நீ காசு பணம் தொழில் தோட்டம் எல்லாம் அற்பம். இல்லா தன்ஃபிரு யுஅذிபுக்கும் அதாபன் அலீமா. கிளம்பல அல்லாஹ் சொல்றான், மரியாதையா போருக்கு கிளம்பல, யுஅذிபுக்கும் அதாபன் அலீமா, கடுமையான வேதனை, சும்மா விட மாட்டானா. வயஸ்தபதில் கௌமன் கையக்கும், உங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேற டீமை கொண்டு வந்துருவேன், வேற கவுமுகள் வேற கூட்டத்தை கொண்டு வந்துருவேன். சும்மலா யகூனு அம்சாலக்கும், அவங்க உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க, சொன்ன உடனே கேட்டுருவாங்க, போனா போயிடுவாங்க. இப்ப என்ன போருக்கு போங்கன்னு சொன்னா வீட்டுல ஊர்ல அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து போக முடியாது, வைக்க முடியாது. என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? விடல. மேலும் இல்லா தன்சுரு, இந்த தூதருக்கு உதவி செய்யுங்க, அவர் கூட சேர்ந்து போருக்கு செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்களா? நீ செய்யலன்னு வச்சுக்க, நீங்க யாரும் இந்த தூதர் கூட போய் ஹெல்ப் பண்ற வேலையை பார்க்கலன்னா ஃபக்கது நஸரஹுல்லா, கற்பனை பண்ணி பாரு, அல்லாஹ் அந்த தூதருக்கு உதவி செஞ்சுக்குவான். நீ தான் செய்யணும்னு ஒண்ணும்லாம் தேவை கிடையாது, அல்லாஹ் செய்வான். ஏற்கனவே செஞ்சும் இருக்கலாம். இது அக்ரஜஹுல்லதீன கஃபரு, காஃபிர்கள் ஒரு ஊரை விட்டு வெளியேற்றினாங்களே, போய் குகையில உட்கார்ந்தாங்களே, பயந்துக்கிட்டு உட்கார்ந்து நேரத்தில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு பேசிக்கிட்டாங்களே, அப்பமெல்லாம் அல்லாஹ் உதவி செய்யலையா? அப்ப செஞ்ச மாதிரி இப்ப செய்வான். இப்ப அல்லாஹ்வே உதவி செஞ்சிருக்குமா? நீ செய்யறதுக்கு வருவியா இல்லையா? இப்போ நல்லா பாருங்க, இது ஒரு நீண்ட தொடரா பேசுகிறது. இந்த சிச்சுவேஷன்ல மக்கள் சில பேர் போக வேண்டாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கடுமையான வசனம் இறக்கப்பட்டா இதை படிக்கிற அந்த உணர்வு ஏற்பட்ட மக்களுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் பாருங்க. சாதாரணமா இருந்திருக்காது, அப்படியே அச்சத்துல உறைஞ்சு போயிருப்பாங்க. வார்த்தையும் அவ்வளவு கடினமா. அரலீத்தும் பில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில திருப்தி படுறீங்களா? நீங்க போகலன்னு வச்சுக்க, எப்படிங்கிறான்? இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லா, நீ உதவி செய்யலாட்டி அல்லாஹ் உதவி செய்வான். நீ போருக்கு கிளம்பல, யுஅذிபுக்கும் அதாபன் அலீமா, கடுமையான வேதனை உனக்கு வருகிறது, பாத்துக்க, சும்மா விட மாட்டேன். அதோட மட்டும் இல்ல, வயஸ்தபதில் கௌமன் கைரக்கும், உன்னை எல்லாம் ஆளை தூக்கிட்டு வேற டீமை கொண்டு இறக்கிடுவேன் தூதருக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி. அவங்க ஒன்ன மாதிரி அலறச்சிட்டே இருக்க மாட்டாங்க, அப்படியே கம்பி மாதிரி எழுதுனா எல்லையா நிற்பாங்க, சொன்ன உடனே காரியத்தை செஞ்சு முடிப்பாங்க. எப்படி வசதி! இப்ப இந்த மாதிரி பேசினாலும் சரி, ஒரு மனசுல நினைச்சாலும் சரி, உன்னை விவாதிச்சாலும் சரி, அந்த சமுதாயத்துல பல விஷயங்கள் நடக்க நடக்க பேச பேச டக்கு டக்கு டக்குன்னு அங்கிருந்து ஆர்டரும் செய்திகளும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுடைய ஃபீல்? அப்படியே ஒன்றி போய் பார்த்துக்கிட்டே இருக்கான், அல்லா பார்த்துக்கிட்டே இருக்கான், அல்லா கூடவே இருக்கான், அல்லா எங்கிட்டு போனாலும் வந்தாலும் திரும்பினாலும் வச்சாலும் முழுக்க அவர்கள் அல்லாஹ்வோடு தங்களுடைய உணர்வுகள்ல ரெண்டரை கலந்திருந்தார்கள். உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு டீம் ஓடுது. அப்பமே வசனம் இறக்கி வைக்கிறான், மமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது கலத்து மின் கபலிஹி ருசுல், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான். முகமது கொல்லப்பட்ட உடனே நீங்களா ஓடிடுவீங்களா? நீங்க முகமது காண்டி வந்தீங்களா அல்லாஹ் காண்டி வந்தீங்களா? முகமது மௌத்தா போவார், அல்லாஹ் மௌத்தா போக மாட்டான். மௌத்தா போவாத அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ போருக்கு வந்தியா, அல்லது மௌத்தா போற இந்த முகமது காண்டி போருக்கு வந்தியா? அவர் கொல்லப்பட்டால், அவர் இறந்து விட்டால், இன்கலபத்தும் அல்ல ஆகாபிக்கும், வந்த வழியில் நீங்க போயிருவீங்களா? எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஓடின ஆட்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஓது போர்க்களத்துல ஒரு கூட்டம், ஓடிக்கிட்டு இருக்கும்போது வசனம் இறங்குது. வசனம் இறங்கணும்னு டிக்ளரேஷன், வசனம் இறங்கணும்னு சொல்லிடுவாங்கல்ல, சொல்லிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் வசனம் இறக்கிட்டா என்ன வசனம்? இந்த முகமது கொல்லப்பட்டால் ஓடிடுவீங்களான்னு கேட்கறான். ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க எப்படி இருக்கும்? எம்மாடி இப்படியா சொல்லியிருக்கான் அல்லாஹ்? திரும்ப ஓடி வந்தாங்க. அப்படிதான் நடந்துச்சு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப பஞ்சாயத்து, குடும்பத்துக்குள்ள ஒரு மனைவிட்ட நிறைய மனைவி ரசூலுல்லாஹ் உண்டுல, ஒரு மனைவிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லியிருந்தாங்க. ரகசியம்னால என்ன அர்த்தம்? ரகசியம்னா ஊரறிஞ்ச ரகசியம் நம்ம வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ரகசியம் யார்ட்டையும் சொல்லி ஊரெல்லாம் சொல்லிவிடுவோம். இந்த ரகசியம் இல்லை, நெசமா ரகசியங்கிறது சொன்ன இடத்துல அப்படியே நிக்கணும், கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. நான் யார்ட்டையும் சொல்லல, ரகசியம் சொல்லி இருக்கிறான், பார்த்து வெளியிலேயே சொல்லிடாதப்பா. இந்த கேப்ஷனோட இந்த முன்னுரையோடயே எல்லாரும் ரகசியத்தை பரிமாறிக்கிட்டு இருப்போம். ரசூலுல்லாஹ் தான் மனைவி இடத்துல ஒரு நான் ரகசியத்தை சொல்றாங்க. சொன்னா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? உம்முல் மூமினீன் தான், நம்முடைய தாய்மார்கள் தான். நாம அவங்களை குறைச்சோ வேற எந்த மதிப்பிட முடியாது. ஆனாலும் அல்லாஹ் கண்டிக்கிற விஷயத்தை கண்டனையத்தை எடுத்துக்கணும்ல. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? உடனே தூதரை கூப்பிட்டு மேட்ர நீங்க ரகசியம் சொல்றீங்க. ஏன்னா தூதருடைய வீடு, பல விஷயங்கள் பேசுவாங்க. உண்மையா இருக்கணும். அதுல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா உலகத்துக்கே பெரிய தப்பான முன்மாதிரியா போயிடக்கூடாது. அதனால உடனே கண்டிக்கணும்னு சொல்லிவிட்டு தூதருடைய மனைவிக்கு எவ்வளவு குவாலிட்டி இருக்கணும், எவ்வளவு தரம் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி உடனே
நீங்க அங்க சொன்னீங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா அங்க இருந்து வேற இடத்துக்கு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் மனைவி கூப்பிட்டு கேட்பாங்க. ரசூலை கூப்பிடுவாங்க. ஃபலம்மா நப்பாத் பிஹி வஅல்ஹரஹுல்லாஹு அலைஹி அரஃப பஅலஹு வஅரல அன் பஅல் ஃபலம்மா நப்பாஹா பிஹி قالت மன் நம்பாக ஹாதா. கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன இப்படி இப்படி எல்லாம் நியூஸ் போயிருக்க, இவ்வளவு செய்தியை சொல்லியிருக்கியே, இப்படி நடந்திருக்கு வச்சிருக்கு அப்படின்னு பின்னாடி நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, மன் நம்பாக ஹாதா, உங்களுக்கு யாரு சொன்னா? நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படி நம்ம கையில அவ்வளவு அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஆதாரம் இருந்தாலும் சரிதான். அப்படியா யாரு சொன்னா சொல்லுங்க. ஏன் அங்க ஒரு பஞ்சாயத்து கூட்டணும்ல, நம்மளும் சொல்ல முடியாது. சொன்ன நம்ம குடும்பத்துல இன்னொருத்தனை மாட்டி விட வேண்டியது இருக்கும்ல. சித்தப்பனோ பெரிய பணோ மாமாவோ மைனியோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஏதோ நல்ல இடத்துல சொல்லியிருப்பாங்க, அவங்களே போட்டு விட முடியும். போட்டு விட்டா அவ்வளவுதான் குடும்பம். உன்னையெல்லாம் ஒரு நல்ல பொம்பளைன்னு வந்து சொன்ன, பெரிய மனுஷன் சொன்ன, நீ போய் மெனக்கேட்டு அவன்கிட்ட சொல்லியிருக்கியே என் புருஷங்காரன் அப்படின்னு அங்க சண்டை முடியாது. இப்ப இங்க அப்படி இல்லையா, அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுக்கு என்ன பயம் வேண்டி கிடக்குது? அவன் மண்ணம்பாக்காதா யாரு? அந்த அந்த கேள்வியை கேட்கறதுக்கே பெரிய துணிச்சல் வேணுங்க. அது பெண்களுக்கு மட்டுமே உண்டான துணிச்சல். பெண்களுக்கு மட்டுமே அந்த, உங்களுக்கு அப்படியெல்லாம் முடியாது. ஆம்பளை ஒரு கட்டத்துக்கு மேல பளிச்சுன்னு ஆதாரம் இருக்கும்போது எப்படிடா மறுக்கிறதுன்னு நம்ம தயங்கி நிற்போம். எவ்வளவு இல்லையே, எனக்கு தெரியாத, நான் பண்ணவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. ஏமா உன் போன்ல இருந்துமா போன் போயிருக்கு, நான் பண்ணலையே. வேற யார்? நேற்று நீ தானே வச்சிருந்த போன, புள்ள கையில கொடுத்தியா? வேற யாரு தெரியலையே எனக்கு. அப்படியே பச்சை அந்த யூசுப் நபி வரலாற்றுல சட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு சண்டை போட்டு எப்படியாவது கடைசியில வெளியே வந்த உடனே அப்படியே அந்த பெல்ட் அடிச்சுட்டு வரோம். பத்தியலா இந்த யூசுப் பண்ண வேலையை பத்தியலா எப்படி கொஞ்சம் அப்படி தலை குனிஞ்சி வைக்கப்பட்டு சரி ஏதோ அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே தலைகீழ புரள்றதுல அவங்களுக்கு ஈக்குவலா ஆம்பளைங்களால முடியவே முடியாது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துற ஒரு வாசகத்தை நீங்க பாருங்க. ஷைத்தானை பத்தி சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி காணல் லைஃபா. ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்குதே அதெல்லாம் ரொம்ப பலவீனமானதுப்பா. நீ பெருசா நினைக்காத, அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சுன்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சி எல்லாம் என்ன பெரிய சூழ்ச்சி. இன்ன கைத ஷைத்தானி காணல் லைஃபா. ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலவீனம். யூசுப் நபி விவகாரத்துல பொம்பளைங்க சூழ்ச்சி பண்ணாங்கல்ல, அதை பத்தி பேசுறான். இன்ன கைதக்குன்னு அவீம் மோடி அந்த பொம்பளைங்க சூழ்ச்சி இருக்க பயங்கரமான சூழ்ச்சிக்கிறான். ஏன் நம்ம வார்த்தை இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. பொம்பளைங்க பண்ணின சூழ்ச்சியை சொல்லும் பொழுது அந்த பொம்பளைங்க பண்ணின சூழ்ச்சி இருக்க பயங்கரம், கைதக்குன்னு அவீம் மகத்தான சூழ்ச்சிங்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியை கூட பலவீனம்னு சொன்ன அல்லாஹ் பொம்பளைங்களுடைய சூழ்ச்சி எப்படி அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இப்ப அதே தொனியில ரசூலாட்ட மண்ணம்பாக்காக உங்களுடைய யாரு சொன்னா இத அர்ஷாக ரசூலா கால நப்பஅனியல் அலீமுல் ஹபீர், யாவற்றையும் அறிந்தவனும் நுணுக்கமாக தெரிந்தவனுமாகிய அல்லாஹ் எனக்கு சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமைவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை. ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருசலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்தில வெறும் 1000 ரூபாயும் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000ஆக பகுத்து கொடுத்திருக்கிறோம். இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா?
தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சொல்லிட்டு மேலும் விடல. இன் தூபா இலல்லா, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் ரகசியத்தை சொன்னாலும் ரகசியத்தை கலந்துக்கிட்டாலும் அதை வெளிப்படுத்தினாலும் ஃபக்கது சகத்து குலூபுக்குமா, உங்க ரெண்டு பேருடைய உள்ளமும் சீர்கெட்டு போச்சு. வைன் தலாஹரா அலை ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு வ ஜிப்ரீல் வ ஸாலிஹுல் முஃமினீன். இந்த நபிக்கு எதிராக நீங்க வேற ஏதாவது யோசிச்சீங்கன்னா நபிக்கு ஆதரவா யார் வருவா தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலாஹ், அவர் நபியுடைய எஜமானனாகிய அல்லாஹ் உதவிக்கு வருவான். வ ஜிப்ரீல், அவனுடைய வானவர் ஜிப்ரீல் வருவார். வ ஸாலிஹுல் முஃமினீன், மூமின்கள் உள்ள நல்லடியார்கள்லாம் வருவாங்க. மரியாதை மன்னிப்பு கேட்டு திரும்பிக்கங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்திருப்பாங்க? அந்த குடும்பத்துல இந்த வசனங்கள் அருளப்படுற நேரத்துல இந்த விவகாரம் பேசப்பட்டு அது ஊருக்குள்ள பேசப்பட்டு இப்படி எல்லாம் போகும்போது எப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு இருந்திருக்கும் பாருங்க. இப்போ நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில அவங்க அப்படியே உணர்வு பூர்வமா மிங்கிலாகி மார்க்கத்தை ஃபாலோ பண்றதுக்கு இந்த செயல்முறை உதவிச்சு. அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ் நான் பார்க்கிறேன் இல்லாட்டி அல்லாஹ் என்ன பார்க்கிறாங்கிற அந்த இஹ்சான் என்கிற அந்த நிலையை அடைவதற்கு இந்த சூழல் அவர்களுக்கு உதவியது. இப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குதா? இப்ப நம்ம அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். இஹ்சானான முறையில் நீ வழிபடணும்னு சொன்ன அல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் அந்த இஹ்சானை பெறுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு நமக்கு கொடுக்காம இருந்திருப்பானா? ஆனா இப்ப நமக்கு இல்லையே. என்ன மாதிரி நம்ம வீட்டுல பஞ்சாயத்து டக்குனு வகி வரலையே, வர வாய்ப்பும் இல்லையே. நம்ம குடும்பத்து பிரச்சனையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறதுக்கு தனியா டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குர்ஆன் எழுதிட்டு இருக்கான்ல. இப்ப இதை எப்படி கையாளுறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், நபித்தோழர்கள், நபிகளார், அவங்க எல்லாத்துக்குமே அந்த கனெக்ஷன், அல்லாஹ்வோடு கனெக்ஷன் இருக்குங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டாங்க, இயல்பா கட்டுப்பட்டுட்டாங்க. சர்வலோகங்களின் ரட்சகனிடமிருந்து செய்தி வந்திருக்குது, வர அதுக்கு ஒபே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க கட்டுப்பட்டு நடந்துகிட்டே இருந்தாங்க. இப்ப நாம அந்த நிலைக்கு வரணும்னா என்ன செய்யறது? வர முடியுமா முடியாதா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம யாராவது அதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா? எடுத்தா என்ன முயற்சி? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு தீர்வு காணலாட்டி நம்ம தொழுகையோ நம்முடைய வழிபாடோ எல்லாமே கசக்கி துப்புன சக்கையா இருக்கும், ஜீவன் உள்ளதா இருக்காது. மிஷின்ல ஆட்டப்பட்ட கரும்பினுடைய சக்கையை போல அல்லாஹ் அந்த ஃபீல் அத்தியாயத்துல சொல்லுவாங்கல்ல, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மௌகூல், மென்று உமிழப்பட்ட வைக்கோல்களை போல. அப்படி மென்று உமிழப்பட்ட வைக்கோல் மாதிரி என் தொழுகை இருக்க கூடாது. அதுல உள்ள சாரா இருக்கணும், அதுல மெயின் எதுவோ அதுவா இருக்கணும். ஜூஸ் போட்டு அந்த ஜூஸா இருக்கணுமே தவிர ஜூஸ்ல இருந்து மிச்சமான சக்கையா இருக்க கூடாது. இப்ப நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் சக்கையா மாறுகிறதா அல்லது ஜூஸாக ஏற்றம் பெறுகிறதானா எல்லாமே இந்த உணர்வுல தான் இருக்கு. உணர்வு மிங்கிலாச்சா இல்லையா? இப்ப நம்ம மிங்கில் ஆகிறோமா ஆகலையா? யாருக்கு எப்படி மிங்கில் ஆகுது? ஒருத்தருக்கு இருக்கிற அனுபவத்தை ஒருத்தருக்கு சொல்லிக் கொள்வதன் வழியாக இந்த விஷயத்தை நாம கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. சொல்லுங்க, யாருக்காவது உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணீங்க. இல்ல நான் இப்படி நினைக்கிறேன், அதனால நான் உணர்வு பூர்வமாக தொழுகையில அட்டாச் ஆயிடுறேன், நான் சும்மா ஏனோ தானோ அல்ஹம்துலில்லாஹ் குனிஞ்சு நிமிர்றது இல்ல, நான் உணர்வோட தான் நிக்கிறேன், உணர்வோட தான் ஒரு காரியத்தை நான் செய்யறேன், எனக்கு அந்த உணர்ச்சிகள் எழுந்து கொண்டே இருக்கிறது, நான் அப்படித்தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று நீங்க உங்க லைஃப்ல எதை வைத்து அந்த உணர்ச்சியை பெறுறீங்க அல்லது உணர்ச்சி பெறவே இல்லையா? உணர்ச்சி பெற முயற்சி எடுத்தீங்களா? முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சா? உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. குர்ஆனுடைய வசனங்களை அர்த்தத்தோட கவனிக்கும் பொழுது கொஞ்சம் உணர்வு ஒன்றுகிறது. ஓகே, வெரி குட், சூப்பரான ஒரு செய்தி. இபாதத்துல தொழுகையில உணர்வு ஒன்றணும் அப்படின்னா ஏதோ பொருள் புரியாம உட்கார்ந்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் கேட்கும்போது ஒன்றும் டச் ஆக மாட்டேங்குது. ஆனா அர்த்தத்தை கவனிச்சுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டே பின்னாடியே வந்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க, உன்கிட்ட தான் உன்னையே வணங்குறோம், எல்லாம் உன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறேன், உதவி கேட்கிறேன், நீ தான் எனக்கு உதவி செய்யணும், அப்படியெல்லாம் அதை புரிந்து கொள்கிற பொழுது அது லைட்டா
டச் ஆகுது. அந்த உணர்ச்சியோட உணர்வுபூர்வமா நான் தொழுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஒரு வழி. வேற அந்த உணர்வு இயல்பாக வருதல் என்பது ஒண்ணு, நாம அந்த உணர்வை தருவித்தல் என்பது ஒண்ணு. இயல்பாக வந்துருச்சுன்னா அது பெரிய கிஃப்ட். இயல்பா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா குர்ஆன்ல ஒரு இடத்துல சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், ரொம்ப அருமையான வசனம், சூரத்துல் ஹுஜராத். அது நீங்க ரொம்ப மனனம் செய்து இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டிய நாம ஒரு வகையில சொல்றதா இருந்தா இந்த ஒற்றைப்படை இரவுகள் எல்லாவற்றிலையுமே கூட அந்த ஒரு துவாவையே நாம செய்திருந்தாலே போதுமானது போல, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வசனம் அது. அதுல அல்லாஹ் சொல்றான், நபி தோழர்களை பத்தி பேசும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்லா கவனிச்சு உள்வாங்குங்க. 1க்கு 2 இல்ல 3 தடவை 5 தடவை இந்த ஒரு வசனத்தை நீங்க படிச்சு உள்வாங்கிட்டு போனாலே இந்த சப்ஜெக்ட் இந்த தலைப்பு எல்லாம் பரிபூர்ணம்னு நான் சொல்லிடுவேன். அல்லாஹ் ஈமான் இறை நம்பிக்கையை ஹப்பப இலைக்குமுல் ஈமான், உங்களுக்கு ஈமானை பிரியத்திற்குரியதாக ஆக்கினான். மனசுக்குள்ள இயல்பாகவே ஈமான் இறை நம்பிக்கை சார்ந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப பிரியமா அதை செய்யணும்னு ஆசையா ஈடுபாட்டா ஆர்வமா மனசுக்குள்ள அல்லாவே ஏற்படுத்தினான். நான் முயற்சி எடுக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். அல்லாவே உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டான்னா உள்ள ப்ரோக்ராம் உள்ளத்துக்குள்ள கல்புக்குள்ள ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை நேசத்திற்குரியதாக. நாம எதை நேசிக்கிறோம், உலகத்துல என்னென்னலாமோ நேசிக்கிறோம், எதன் மீதா இல்லாம நேசமும் பாசமும் ஒரு நெருக்கமும் நமக்கு வருகிறது. ஆனா இங்க சஹாபாக்களுக்கு என்ன சொல்றான் அல்லாஹ், உங்க உள்ளத்துல அல்லாஹ் என்ன பண்ணாம்னா ஈமானா ரொம்ப பிரியம், ஈமானா ரொம்ப இஷ்டம், ஈமான் சார்ந்த ஒரு காரியம்னா உங்களுக்கு அப்படியே மனசு அப்படியே ஆசை அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. அப்படி ஒரு ஹப்பப இலைக்கும் ஈமான், ஈமானை பிரியத்திற்குரியதாக ஆக்கினான். உங்கள் உள்ளத்திலே அதை அலங்காரமாக ஆக்கினான். அதை வச்சுக்கிறதுல அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஈமானுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தல அவ்வளவு பெரிய கம்பீரம். அப்படி எங்கிட்டு போனாலும் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துற மகிழ்ச்சி, பேர் ஆர்வம், பேஷன், என்ன மாதிரி அதை நினைச்சா விளக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்படி ஒரு ஃபீல உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் கொடுத்தான். இப்ப இந்த உலகத்துல உலக சமநிலை இருக்கு பாத்தீங்களா? சமநிலைனா உலகம் பல்வேறு டிபார்ட்மெண்ட் உலகத்துல இருக்கிற, ஒரு எலக்ட்ரிக்கல் இருக்கு, எலக்ட்ரானிக் இருக்கு, சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, ஒரு கல் மார்பிள் கல் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, மைக் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, செல்போன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, வேளாண்மை டிபார்ட்மெண்ட் இருக்கு, மர டிபார்ட்மெண்ட் இருக்கு, செருப்பு தைக்கிறது இருக்கு, துணி தைக்கிறது இருக்கு, சாப்பாடு இருக்கு, எக்கச்சக்கமான லட்ச டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இந்த லட்ச டிபார்ட்மெண்ட் அப்படியே ஈவனா டெவலப் ஆகுதா இல்லையா? ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் இதுதான் காசு கொளிக்குது, அதனால எல்லாரும் அங்க போய் நிக்கிறான், மத்த எல்லாத்தையும் விட்டுட்டான் அப்படின்னு உங்களால சொல்ல. மீன் கடை மட்டும்தான்பா, கறிக்கடையே ஆகல சொல்ல முடியுமா? மீன் கடையும் நடக்குது, கறிக்கடையும் நடக்குது, மளிகை கடையும் நடக்குது, பருப்பு வியாபாரம் போகுது, சீனி வியாபாரம் போகுது, எல்லாமே போகிறது. இதுல போய் சில பேர் உழைப்பு கொடுக்குறான், சில பேர் அதுல போய் உழைப்பு கொடுக்குறான். இப்படி எல்லாருமே இந்த உலகத்தினுடைய அந்த முன்னேற்றத்திற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பங்களிப்பு செய்யறான். இந்த பங்களிப்பின் பின்னணி என்னன்னு கேட்டா, இவன் ஒரு டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறான்ல, அந்த டிபார்ட்மெண்ட் இவனுக்கு பிரியமானதா ஆக்குறான். இவனுக்கு அது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், பக்கத்துல உள்ள 10 பேருக்கு பிடிக்கும், என்னடா இது தொழில் இதை போட்டு செய்யற அப்படின்னு. ஆனா அவனுக்கு பிடிச்சிருக்கும், அவன் ஈஸியா அதை செஞ்சா ஹாப்பியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். சம்பளமே கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா, வருமானம் இல்லாட்டும் பரவாயில்லப்பா, எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், அப்படி செய்வாங்க. அவனுக்கு இருக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏண்டான்னு இப்ப நம்ம இடையில ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, நம்ம மாட்டு மூத்திரமா ஒட்டக மூத்திரமா பஞ்சாயத்து ஒன்று வந்துச்சு பத்தியில. மாட்டு மூத்திரத்தை குடிங்க அப்படின்னு சொல்லி காமகோடி டைரக்டர் பேசினாரு. அது எந்த டைரக்டர்? அவரு ஐஐடி டைரக்டர். அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு, அதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி. அந்த பேட்டியில் அவர் சொன்னாரு, இன்னைக்கு ஐஐடியுடைய டைரக்டர் அவர். இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா என்னமோ ஆயிடுச்சு. வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு வெளிநாட்டில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஏதோ ஒரு ஜாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல, 1,20,000 என்னமோ சம்திங் சொல்றார், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். இப்போ இந்த ஐஐடியில இருந்து கால் பண்றாங்க. அவங்களுடைய தகப்பனாரு சொல்றாரு, வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறாரு, உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது, இங்க வந்துருன்னு. இங்க உள்ள சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 19,000. அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிற சம்பளம் 1 லட்சத்தையும் சொச்சம். இப்ப ஐஐடியில வேலை கிடைச்சிருக்குது, வேலைக்கு அப்ளை போட்டு ஓகே நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு ஆச்சு. சம்பளம் எவ்வளோ? 19,000. இப்போ அந்த 1 லட்சத்தி சொச்ச ரூபா வேலையை விட்டுட்டு
இதுல வந்து சேர்ந்தா இவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஆளுக்கு சரியான லூசார ஃபார்முலா இருக்கு. 1,00,000 சம்பளம் மாசம் அப்படியே லட்டு மாதிரி கிடைக்குது. அதை விட்டுட்டு வெறும் 19,000 சம்பளத்துக்கு யாரு வருவா? ஒத்துக்குவாங்களா? பெரும்பாலும் யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க வாய்ப்பே இல்லைல்ல. ஆனா அவர் வந்தார். இன்னைக்கு அவர் அதுல பெரிய டாப்ல இருக்கிறாரு. இன்னைக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாரு. இன்றைய நிலை வேறு. ஆனால் அன்றைக்கு அதிலிருந்து அதை விட்டுட்டீங்க வந்தார்ல. எப்படி வந்தாரு? அவருக்கு ஒரு பேஷன், இதுல இருக்கணும், படிச்சு கொடுக்கணும், இந்த தொழில்நுட்ப துறையில பெரிய டெவலப் ஆகணும், அதுக்கு நாம இந்த நாட்டுக்கு ஏதாவது பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு அவருக்கு இருந்த அந்த பேர் ஆர்வம் சம்பளத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அதன்பால் அவர் ஈடுபட வச்சுச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறான்? அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் வேலை பார்த்தா இன்னைக்கு வந்து உரம் போடாம பயிர்களை விளைவிக்கக்கூடிய வேலைகளை அது தொழில பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 2 ஏக்கர் வச்சிருக்கேன், 3 ஏக்கர் வச்சிருக்கேன், கத்திரிக்காய் பயிரிட்டு இருக்கிறேன், மிளகாய் பயிரிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? இவரே இங்க வந்தாரு. அவருடைய உள்ளத்துல ஒரு பேர் ஆர்வம். நமக்கு அது அவருக்கு அது பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து அமெரிக்காவில் இருக்க சாஃப்ட்வேர் கம்பெனி பிடிச்சிருக்கு. ஏன்னா 10 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா அவருக்கு அது பிடிக்கலையே. அப்ப அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய சமநிலைக்காக வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான இன்பத்தை ஒவ்வொரு காரியத்துல கொடுக்குறான். அவன் அதை செய்யறான். அதை செஞ்சு உலகம் பேலன்ஸா இருக்கு. செருப்பு கடையை வச்சு செருப்பு கடை பேலன்ஸா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு எவ்வளவு மக்கள் தேவையோ அவ்வளோ. மீன் கடைக்கு தேவையான மக்கள் மீன் கடைக்கு, கறி கடைக்கு தேவையான மக்கள் கறி கடைக்கு, துணி கடைக்கு தேவையான மக்கள் துணி கடைக்கு, ஆராய்ச்சிக்கு தேவையான மக்கள் ஆராய்ச்சிக்கு, மார்க்கெட்டுக்கு தேவையான மக்கள் மார்க்கெட்டுக்கு, பேச்சுக்கு தேவையான பேச்சுக்கு, தொழுகைக்கு தேவைப்படுற விவாதத்துக்கு தேவைப்படுற விவாதத்துக்கு, புரட்சிக்கு தேவைப்படுறவன் புரட்சிக்கு, அரசியலுக்கு தேவைப்படுறவன் அரசியலுக்கு, அவனுக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபாடு. இந்த பிரியத்தை கொடுத்தான். இந்த பிரியம் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு துன்பம் துயரம்னு நீங்க எல்லாம் பெரிய துன்பம்னு நினைப்பீங்க. பிரியம் வந்துட்ட ஒருத்தனுக்கு எதுவுமே துன்பமா இருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல நின்று தொழுகிறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ். நின்று தொழுகும் பொழுது தொழுது முடிச்ச உடனே பார்த்தா காலெல்லாம் வீங்கி போச்சு. ரொம்ப நேரம் நின்று தொழுது இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தெரியல. கால் வீங்கிற அளவுக்கு எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட இருந்திருக்கலாம். எவ்வளவோ நேரம் நின்று தொழுது இருக்கிறாங்க. காலெல்லாம் வீங்குகிற அளவுக்கு நின்றுட்டாங்க. ஆயிஷா நாயகி தொழுது முடிச்ச உடனே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு தொழுகணும்? கால் வீங்கிடுச்சுன்னா வலிக்குது, சுரந்து போய் இருக்குது, கால் வலியோட தொழுகணுமா? லி யக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ் உங்களுடைய முந்தைய பாவத்தை மன்னிச்சுட்டான். இனிமே நீங்க வாழுங்காலம் வரைக்கும் நீ செய்ய போற பாவத்தை கூட மன்னிச்சுட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு பிறகு இப்படி நின்று தொழுது கஷ்டப்பட்டு ஆயிஷா நாயகியுடைய பார்வையில் என்னமா தெரியுது? கஷ்டமா தெரியுது. நம்ம எல்லாருடைய பார்வையில் எப்படி தெரியுது? கஷ்டமா தெரியுது. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில அது இஷ்டமா தெரியுது. இது நம்ம கஷ்டம். அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள நல்லடியாராக இருக்க வேண்டாமா? அதுக்கு தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நமக்கெல்லாம் சிரமமாகவும் பெரிய பாரமாகவும் தெரிகிற காரியம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப இன்பமான காரியமா இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள ஒரு விஷயத்துல இன்பத்தை கொடுத்துட்டாம்னா ஊர் உலகம் பூரா ஏண்டா இது ஏண்டா இது ஏண்டா இதுனாலும் அவன் அதைத்தான் செய்வான். அந்த மாதிரி இங்க சொல்ற இந்த வசனத்துல வலக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை பிரியத்திற்குரியதாக ஆக்கினான். உள்ளத்துக்குள்ள ஈமான் அவ்வளவு இஷ்டம். ஈமானுக்கு எதிரான எதையும் செய்ய மாட்டான். உங்களுடைய உள்ளத்தில் அதை அலங்காரமாக அதை வச்சுக்கிறது ஒரு பெரிய கௌரவமா, பெரிய மதிப்பா, பெரிய மரியாதையா. என்ன சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மத்தவன் பேசுவான். இப்படி எல்லாரும் ஒரு வேலை முடியுமா, வாழ முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னு பேசிக்குவாங்க. ஆனா அவருக்கு இப்படி இருந்தா தாண்டா வாழ்க்கை, இதாண்டா ரப்புக்கு அடிமையா இருக்கிறது. நீ எல்லாம் உலகத்துக்கு அடிமை, நீ பணத்துக்கு அடிமை, நீ காசுக்கு அடிமை, நீ தீனாருக்கு அடிமை, நீ திருகத்துக்கு அடிமை, நான் அல்லாஹ்வுக்கு அடிமைடா அப்படிங்கறது அவருக்கு பெரிய கௌரவம், பெரிய மதிப்பு, பெரிய உணர்வு. இப்படி ஒரு ஃபீல் உள்ள வந்துட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதோட முடிக்கல. وَكَرَّهَ إِلَيْكُمُ الْكُفْرَ وَالْفُسُوقَ وَالْعِصْيَانَ. ஈமான நேசத்துக்குரியதா ஆக்கினவன் குஃப்ரை இறை மறுப்பை, ஃபுசூக்கை பாவத்தை, இஸ்யானை வரம்பு மீறலை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை வெறுப்புக்குரியதாக அதை கண்டாலே எப்படா சீச்சி நான் செய்ய மாட்டேப்பா. இப்ப சில விஷயங்கள் மேல நமக்கு அப்படி சில வெறுப்பு இருக்கும் பாருங்க. இப்ப பன்னிக்கறியை சாப்பிடுறதுன்னு சொல்லுவோமே ஒரு பேச்சுக்கு, மூஞ்சி சுளிக்கிறோம்ல, ஒரு வெறுப்பு இருக்குல்ல. பன்றிக்கறியை சாப்பிடுறதுன்னு சொல்லும் போது ஏற்படுற வெறுப்பு, அல்லது ஒரு மலம் கலந்த தண்ணியை குடின்னு சொல்லும் போது ஏற்படுற ஒரு வெறுப்பு,
வேற ஏதாவது தீமைகளை அடுத்தவங்க பத்தி புறம் பேசுறதை பத்தி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பக்கத்துல போய் உட்காடுறோம். யார் அவனா? சரி, அவனை தெரியுமா எனக்கு? அவனை தானே சொல்லி தெகுத்தன் பூசா தானே? சரியான கஞ்ச பையன். எல்லாம் கொடுத்துருக்கான், நமக்கெல்லாம் கொடுத்தா நம்ம செய்யலாம். ஏன்னா என்ன பண்றது, அள்ளி அள்ளி கொடுத்துருக்கலாம். இன்னும் 8 தலைமுறை 10 தலைமுறை காசு இருக்குது, ஒரு புண்ணியம் இல்லையே, எச்சிக்கையால காக்க வர மாட்டேனா அப்படின்னு இவரும் சேர்ந்து அப்படியே ஜிங்கிச்சான் ஜாலரா அடிக்க வேண்டியது. இது ஒரு புறம் பாவம் தானே. இந்த பாவத்தை பார்க்கிற நேரத்துல மலத்தை சாப்பிடுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு வெறுப்பு, ஒரு அருவருப்பு. பன்றி இறைச்சி சாப்பிடுதல் என்று சொல்லுகிற பொழுது ஒரு வெறுப்பு, ஒரு அருவருப்பு. அது மாதிரி இயல்பாகவே என் உள்ளத்துல ரெண்டு பேரும் இந்த மாதிரி புறம் பேசிக்கிட்டு இருந்தானா, என்னடா இது சே அப்படி ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா நான் அந்த பக்கம் போவேனா? இயல்பா வெறுப்பு வந்துருச்சு. இப்ப எனக்கு வெறுப்பு வரல, எனக்கு அது டேஸ்டா இருக்கு. எது டேஸ்டா இருக்கு? அடுத்தவனை பத்தி கழுவி ஊத்துறது, அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது, அதெல்லாம் எனக்கு டேஸ்டா இருக்கு போய் தானே நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஆனா அது வெறுப்பாயிடுச்சுன்னா பாவத்துக்கு பக்கம் போவே மாட்டேனே. என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை மறுக்கிறதையோ, ஃபாசிக்கான பாவமான செய்யறதையோ, வேற வரம்பு மீறுகிற காரியமோ எதையும் ஏன்னா இயல்பிலேயே உள்ளுக்குள்ள கண்டாலே எனக்கு அப்படியே வெறியா வருதுடா. எப்படி புறம் பேசுறான்னு தெரியலப்பா, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கள, எப்படி போய் பேசுறான்னு தெரியல, பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, எப்படிதான் இவன் தொழுகை விடுறானே தெரியல, அப்படியே தொழுகை விட்டது நினைச்சாலே எனக்கு கப்பன்னு வருது. அப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஆனா அப்படி வரல. சஹாபாக்களுக்கு சொல்றான் அல்லாஹ், வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை உங்களுக்கு நேசத்திற்குரியதாக ஆக்கினான். வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களில் அதை அலங்காரமாக ஆக்கினான். வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் உஸ்யான், இறை நிராகரிப்பை, பாவத்தை, வரம்பு மீறலை உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக அவனே ஆக்கினான். அது அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்படி உள்ளத்துக்குள்ள ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர். அதுக்கப்புறம் டைரக்டா சொர்க்கம் தான், இடையில ஒரு தடுப்பும் இல்லை. இப்ப நமக்கான சிக்கல் என்னன்னா, இயல்பா நமக்கு அப்படி இல்லை. இயல்பா எல்லாம் நமக்கு இன்பில்டா கொடுக்கல. அப்ப நாம என்ன பண்றது? நாம முயன்றுதான் அதை பெற வேண்டும். அதுதான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்க சவாலை தான். அல்லாஹ்